மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளை வாழ வைத்த ஊர் மஹரகமல நிக்கிறோம். மஹரகமல நாங்க இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நமக்கு நல்ல ஒரு ரீச் தந்த வீடியோ. இது வரைக்கும் நாங்க போட்ட வீடியோலயே அதிக வியூஸ் போன ஒரு வீடியோனா அதுதான். அப்ப நீங்க கேட்கலாம் 1 மில்லியன் போயிட்டா? நோ நோ நோ, இப்பதான் ஒரு 10K கிட்ட நெருங்கிட்டு. அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு திருப்பி இன்னொரு மஹரகம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுக்கு என்னங்க மஹரகம பார்ட் 2. நடுத்தருக்கு குடிக்க வந்தா பாத்து போனா வராது. வாங்க 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 கடிச்சாம 6 மணிக்காக ஒரு நியாயம் வேணாமாடா. நாம போட்ட பிளான் வந்து 6 மணி இல்ல, நாம போட்ட பிளான் வந்து 5 மணி. ஆனா கடைசியில எலும்பினதே 5 மணி. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, மஹரகமல ஏர்லி மார்னிங்கா வந்து உடுப்பு எல்லாம் விற்பாங்க. கிட்டத்தட்ட 4 மணியா 3 மணில இருந்து கார்மெண்ட்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து ரீட்டைலாவும் எடுக்கலாம், ஹோல்சேலாவும் எடுக்கக்கூடிய மாதிரி. காலையில ஒரு 8-9 மணி வரைக்கும் தான் இருக்கும். எல்லாமே இந்த கடைகளுக்கு முன்னுக்கு தான் போட்டிருக்காங்க. லோ குவாலிட்டியான உடுப்பெல்லாம் இருக்கு. லோ பிரைஸ்ல எல்லாம் உடுப்பு இருக்குன்னாங்க. 100 ரூபா 150 ரூபாயில இருந்து இருக்குன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஓகே, நாங்களும் நேர்ல வந்து பார்ப்போம், உடுப்பு எடுக்கலாமா, நமக்கு எது செட் ஆகுதா, அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பு இருக்கான்னு சொல்லி வந்து செக் பண்ணலான்னு வந்திருக்கோம். எல்லாரும் வந்து காலங்காத்தால பரபரப்பா வேலைக்கு போய் கொண்டு யாரா இவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு மாதிரி பாத்துட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறாங்க? லீவ் நாள் அதுவுமா? எங்க கிளம்பி போறாங்க? ஆமா, என்னென்ன ட்ரெஸ் இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆஹா, வந்தோனே அற்புதமான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு. கீழே எவ்வளவுன்னு நல்ல மெட்டீரியல் தான் இருக்கு. நல்லா இருக்குண்ணா, இந்த எடுத்தாலும் தப்பு இல்லை ப்ரோ. ஆனா பாவி கொண்டு வரல. சரி, எத்தனை மணி திறந்துருப்பானுங்களே? இங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் உடுப்பு இருக்குமான்னு ஒரு டவுட்ல தான் வந்தோம். ஏன்னா இங்க எல்லாரும் சொன்னாங்க பேமெண்ட்ல தான் இங்க உடுப்பு விற்கிறாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்லாம் நமக்கு சில வார்னிங்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து முதல் கடையிலேயே பார்க்கும்போது டிசைனும் நல்லா இருக்கு, மெட்டீரியலும் தொட்டு பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. 1800 ரூபா சொல்றாங்க. அது ஃபுல் கை ஷர்ட், ஹாஃப் கை ஷர்ட் இருந்தா 800 ரூபா சொல்றாங்க. பரவாயில்ல, அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு. வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இது கொஞ்சம் மெல்லிஸான மெட்டீரியலா இருக்கு. கோவா படத்துல யூஸ் பண்ணுவாங்க. 1200 ரூபா. டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குண்ணே. இந்த மெட்டீரியல் கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப மெல்லிஸா இருக்கு. இது 800 ரூபா. 800 ரூபா அதே பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இது 1200 ரூபா. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போகலாம். இது பிடிக்கல. அதே கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு சின்ன பிள்ளைகளுக்கான ஐட்டமும் இருக்கு. அது கட்டி போச்சு. அவர் கடைக்காரரே இல்ல போல. அவர் கடைக்கு தலைமை சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்காரு. அப்படியே அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து 1200. இங்கே பார்த்தோம்னா மோஸ்டா கேர்ள்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சிங்கிள் ஆக்களுக்கு கவ் பண்ற மாதிரி, தமிழாக்கள் கலர்ஸ் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த கடைகளை பார்த்தா எல்லாமே ஒவ்வொரு ஷாப்புகளுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை எல்லாமே போட்டுருக்காங்க. இந்த கடையில் 8:30 முடிக்க மற்ற கடை வந்து திறப்பாங்க. இதுல நான் நினைக்கிறேன் சில ஷாப்ஸ் எல்லாம் கடைக்கு வாசல்ல சைடோரமா போட்டிருக்காங்க. அவங்க வந்து 8:30-9 மணிக்கு பிறகும் திறந்தே இருப்பாங்க. இப்ப இந்த பெட்டா பக்கம் போனீங்கன்னா அதிகமா அந்த மெயின் கடைக்கு வாசல்லே நிறைய குட்டி குட்டி கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில கடைகளும் இருக்கு. கடையில் எடுக்கிறீங்களா 2000 ரூபா. ஓகே, இது வந்து நினைக்கிறேன் பேக் சைடு. என்ன பாவம் தானே அங்கிள், அவர்கிட்ட போய் பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீடா. அவங்களே கஷ்டப்பட்டு 1300 ரூபான்னு சொல்றாங்க. சும்மா கேட்டு பாரு. கேள்வி நல்லா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்லை தானே. சொல்லிட்டாரு தம்பி, இது ரீட்டைல் பிரைஸுக்குலாம் உங்களுக்கு நான் நீங்க கேட்கறதால உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்றேன். ஹோல்சேல் பிரைஸ் இன்னைக்கு குறையுது, ரீட்டைல் பிரைஸ் இன்னைக்கு இதோட கூட வரும். நான் மோஸ்டா எல்லா கடைகளும் இப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி பேமெண்ட்ல வச்சு விற்கிறவங்கள்ட்ட போய் எல்லாம் பார்கெயின் பண்ணாதீங்க, பாவம் தானே. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இவன் எல்லாம் வக்கரம் முடிச்சவன் போயிட்டு 1300 ரூபாவை 800 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஃப்ரெண்டுக்கு வாங்கலாம். ஐயோ, எனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் சொல்லாத பேர் என்ன?
ஒரு பேரே இல்லையடா. நம்மளை மதிச்சு யாரோ கூப்பிடுறாங்க வீடியோ எடுக்க வந்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப்ஸுக்கு போடுற மாதிரியான இந்த டம்மி மாதிரியான எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து நீங்க தனியா எடுக்கிறீங்கன்னு சொன்னா 1700 ரூபா வருது. ஹோல்சேலா எடுக்கிறீங்களா சொன்னா 1500 ரூபா அந்த மாதிரி தராங்க. ஹோல்சேல் டேக்கு ஒரு 5க்கு மேல எடுக்கிறீங்களா இருந்தாலும் 1500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ எப்ப நான் பார்க்காத டைமா? பரவாயில்லையே, நக்கு மாதிரி என்னடா பண்ணேன். ஒரு டெனிம் 1800 ரூபா பார்த்தா 4000 ரூபா 5000 ரூபா டெனிம். அந்த பேர் சொன்னா அடிப்பாங்களே. பெரிய ஷாப்ல இருந்து 4000 5000 6000 வரைக்கும் போகுது. அதே டெனிம் அது என்ன பிராண்ட்னு பாரு. எல்கே பிராண்டை பொறுத்தும் இருக்குதா. இந்த மாதிரியான டைம்ல 1800 ரூபாய்க்கு டெனிம் எடுக்கிறதுக்கு இருக்குது. இந்த டெனிம் எங்க எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மஹரகம ஓல்ட் ரோட் பழைய ரோட்ல சுப்புன் டெக்ஸ் இதுதான் பெரிய போர்டா இருக்கு. சரியா சுப்புன் டெக்ஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த டெனிம் ஷாப் இருக்கு. ஸோ 2 பர்ச்சேஸும் முடிச்சு நான் ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு ஐடியா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஷர்ட் இருக்கு. நான் ஆண்டிகிட்ட வாரேன்னு சொல்லிட்டேன். அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட கொடுத்து வாக்க மீற மாட்டாங்க. இல்லை மீறுவேன். அப்புறம் நாங்கள் வாங்கணும் முடியாது. சரி வாங்க ஏன் எல்லா கடையிலும் நாங்கள் சொல்லிட்டு வரது என்ன, நான் பார்த்துட்டு வரோம் அதுக்காக நான் பார்த்துட்டு வரோம். அவரை பார்த்துட்டா வர்றோம்னா அவ்வளோதான் ஞாபகம் இருக்கா இந்த ரோட் என்னது? டெம்பிள் ரோட்ல ஞாபகம் இருக்காங்க. அது பம்னு ரோட்ல இதுதான்டா அங்க அந்த ஜூஸ் கடையில் தானே குடிச்சோம் போன முறை வந்து. கடையவே மறைச்சிட்டாங்க. 1500 ரூபாயிலிருந்து இருக்கா 2500 ரூபா லேடிஸ் 1800 ரூபாய்க்கு எடுக்கலாம். 5 நம்பர் 20ல இருந்து 40 வரைக்கும் இருக்கா. இது 26 நம்பர். இதுக்கு முதல் காசு வந்து 27. மல்டியெல்லாம் ஓகேவா? சின்ன பிள்ளைகளுக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட கிரிஷன் அங்கேயே வாங்கின காரணத்தான் இங்கே வாங்க முடியாத சிச்சுவேஷன். வாங்கலாம். அடுத்த மாதம் வீடியோ செருப்பு 1000 ரூபா பற்றி என்ன சொல்கிறேன்? 1000 ரூபா என்னடா சொல்கிறேன் இல்லடா ஷாக்கில் பார்க்கலாம். அந்த மாதிரி செருப்பு வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போனது லேடிஸ் செருப்பு 1000 ரூபாய். ட்ரெண்டிங் செருப்பு 1000 ரூபா தான். நல்லா இருக்கு. அடிச்சு பார்த்தானே வாங்குவாங்க. போனா வராது, வந்தா போகாது. நல்லா பாருங்க நினைச்சிட்டு போட்டுண்டா. நல்ல போல வராது. ஓகே இருக்கா பரவாயில்லையே கணக்கான இருக்குங்க. கிரிஷான் அவன் செலவில் எனக்கு ஷர்ட் வாங்கி தரானா ரொம்ப நன்றி கிரிஷான். தேங்க்ஸ். செருப்பு பிஞ்சு போயிடும். மரியாதை கொண்ட போறேன். யூடியூப் படிக்க வந்த மாதிரியே இல்லை. வீடியோ பார்க்கணும்னாக்கா உங்களுக்கு ஷர்ட் சட்டை வாங்குறதுக்கு என்னடா வீடியோ? ஷர்ட் லாபம் எக்ஸாஸ் ஏன்னா நடுத்தருக்கு வீடியோ வந்துருக்காடா. இல்ல யாராவது வந்தா தரடா நான் விற்கிறது. வராத கடையில நான் என்னடா கூறுறது? அவங்க 2 ஷர்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. தூக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் என்ன வைக்கிறேன்? අපි සීසන් කියන්නේ දෙසැම්බර් මාසේ අප්‍රේල් මාසේ ඒ සීසන් එකේදී රෑ 12ට තමයි ආරම්භ කරන්නේ. අවසන් කරනවා උදේ 8:00 9 වෙනකොට. අනිත් දිනවල අපි 4:00 8:00 තමයි අපේ වෙළඳාම් කරගෙන යන්නේ. එහෙම තමයි අපි කරගෙන යන්නේ. ஓகே மஹரகம உண்மையாக சொல்ல போனா நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தது. என்ன இப்போ நாங்கள் வளமையாக ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னாலே காலையில் ஒரு 10 10:30 11 மணி அப்படி இல்லாட்டி ஒரு ஈவினிங் டைமில் மாதிரி தான் ஷாப்பிங் போகிறோம். ஒரு ஏர்லி மார்னிங்கில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்திருந்தா ஒரு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அது கூட நல்லாவே இருந்துச்சு. சீசன் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 4 மணிக்குள்ள நீங்கள் 12 மணிக்கு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. வந்து ஐயோ இந்த உடுப்பு நல்லா இருக்குமா இல்லையா, ஏன்னா யாருமே கண்ணை முடிக்க வந்து உடுப்பு எடுக்க போகிறது இல்லை. எல்லாம் போட்டு பார்த்து மெட்டீரியல் நல்லா இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால அடுத்தது ப்ரைஸ் வந்து இவ்வளோ குறைவாக இருக்கு, உடுப்பு நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. ரீசன் ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா இவங்கெல்லாம் ப்ரைஸ் குறைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னா இந்த ரெண்ட் வந்து இல்லை தானே அவங்களுக்கு பேமெண்ட்ல ஒரு போர்டோ இல்லாட்டி ஒரு டேபிளோ போட்டு அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த ரெண்ட் இல்லாதனாலையும் இவங்க வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வேலை செய்கிறவர்களுக்குன்னு சொல்லி சம்பளம் தேவையில்லை. ஏன்னா அவங்களே தான் கடை போடுறாங்க. கடையில் ஒருத்தர் தான் இருப்பார். அதனால அந்த லேபர் சார்ஜும் இருக்காது. அந்த மாதிரியான சார்ஜஸ் குறையதாலேயே இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து குறைவாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து பயப்படாம வந்து எடுக்கலாம். இந்த இவன் டெனிம் ஒன்று எடுத்துட்டான், டிஷர்ட் ஒன்று எடுத்திருக்கான், ஷர்ட் ஒன்று எடுத்திருக்கேன். மற்றது என்னன்னு சொன்னால் இது நாயா. அடுத்தது வந்து இந்த இது நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தோம். நாங்கள் காசு கொடுத்துட்டு வர நிலையில் நாங்கள் போயிட்டு வரோம். அப்படி இல்லை என்ன அப்படின்னு நாங்கள் சிங்கத்தில் சொல்லும்போது அவங்க புதுசாக நாய் ஜேவேவா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இவங்ககிட்ட அந்த இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுற வேர்டிங் வந்து ஏன்னா நாங்கள் வந்து பெரும்பாலான இடங்களில் இதில் நோட் பண்ணது இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களில் நான் முக்கியமாக நோட் பண்ணது இல்லை. ஜேவேவா அப்படின்னாங்க, வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்றாங்க.
ஸோ இந்த மாதிரியான வேர்டு எல்லாமே காலையிலேயே ஒரு பாசிட்டிவாக சொல்லும்போது எங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸாக இருக்குது, அவங்களுக்கும் நல்ல பிஸ்னஸ் அன்றைக்கு நல்லா போகும். இப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்ன ஏஜ் கேட்டகரிக்கு எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எந்த வயதிலுக்கு உட்பட்டவங்களுக்கு இங்கே தேவையான அளவுக்கு உடுப்பு இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த 50 ரூபா 100 ரூபாக்கெல்லாம் உடுப்பு இருக்கு. ஆனால் அந்த 50 ரூபா 100 ரூபா உடுப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை, நமக்கெல்லாம் வராது. சின்ன பேபிஸுக்கு 1 வயசு 2 வயசு அவங்களுக்கு தான் ஒரு 50 ரூபா 100 ரூபா உடுப்பு இருக்கு. நம்மளுக்கு மாதிரியாக்கள் உடுப்பெல்லாம் பலமா எல்லாமே 80 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் 80 ரூபாய்க்குன்னு சொல்லும் போது டக்குன்னு உடுப்பெல்லாம் 80 ரூபாய்க்கு இருக்கான்னு நினைக்காதீங்க. அந்த பிரைஸுக்கு என்னென்ன இருக்குமோ அந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், சொக்ஸ் எல்லாம் 100 ரூபாய்க்கு இருக்கு, அந்த பஸ் சால்ட்டோட இருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த எங்கள் உடுப்பெல்லாம் 150 ரூபாக்கெல்லாம் இல்லை, நம்மளோட உடுப்பெல்லாம் குறைஞ்சது 800 ரூபாயிலேருந்து இருக்கு. எனக்கு 800 ரூபாயில தான் தொடங்குது. வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக அந்த மெயின் ரோட்டில் இருக்கிறதுல மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சம்டைம் உள்ளே இருக்கிறதுக்குள்ள சில பைலைனுக்குள்ளெல்லாம் சில கடைகள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போயில. ஸோ நீங்கள் போயிருந்தா அங்கே என்ன மாதிரி ப்ரைஸ் அங்கே எப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஏரியா என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட தயாராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய சப்போர்ட் என்னது, மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், போன வீடியோவில் நிறைய பேர் வந்து வெல்கம் பேக் போட்டிருந்தீங்க, சூப்பர் போட்டிருந்தீங்க, எல்லாரும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற குறை நிறைகளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் மாற்றுறதுக்கும் தயாராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.